இந்த போரெல்லாம் ஏன் நடக்குது? எவன்லாம் ஈழத்தமிழர்களை தொட்டானோ, ஈழத்தமிழர்களோட வாழ்க்கையை துடிதுடிக்க அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு இங்கே துணை போன நாடெல்லாம் எதுவோ அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு வந்து சீரழிவுக்கு ஆட்பட்டிருக்காங்க. வேலுப்பிள்ளை பிரபாகரன் நீங்கள்லாம் வந்து உங்களோட குலதெய்வம் ஆன்மாங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சு கண்டிப்பாக அந்த உலக நாடுகள் அதுக்கான அழிவை அதுக்கான விலையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான உலக போர் வருமா, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வருமா, நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வருமானா இதை நம்ம இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இப்போ இந்த போருங்கிறது இவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகிறது கிடையாது. இது இப்போ ஒரு தற்காலிக சூழ்நிலையில் அது முடிஞ்சாலும் மீண்டும் கண்டிப்பாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உலகத்திலேயே பெருசா பேசும் பொருளா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற அந்த போரை தாண்டிலும் நம்ம வரைக்குமே அதுல பாதிக்கப்பட்டு இருக்கோம். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆல்சோ இதுல இருக்கு. இந்த போர் வந்து அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் உடன்படாம திருப்பியுமே பெருசா ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த போர்லாம் எதனால சார் ஆரம்பிக்குது? இதெல்லாம் வந்து கலியுகத்தின் அறிகுறி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நீங்க கேட்ட கேள்வி சரி. இது கலியுகத்தினால அந்த கலியுகம் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அப்போ ஒருத்தர் அவதரிப்பார் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. அது ஓகே, அது புராணங்கள் அது இருந்துட்டு போகுது. இப்போ இந்த போரெல்லாம் ஏன் நடக்குது? இது நிற்குமா, இல்லை தொடருமா, இல்லை இதுக்கான முடிவே இல்லையா அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்குது. எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ அதனால் இந்தியாவும் பாதிக்கப்படுதா அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு உண்டான நம்ம எல்லாருமே அதுக்கு உண்டான இதை அனுப்புகிறோம். இப்போ இதுக்கான மூலக்கரு எங்கே எது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? நான் இன்னைக்கு நேற்று இல்லை, நான் பல வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இதை. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக ரீதியாக இந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்க, அதாவது இந்த மாந்திரிகத்துலையோ ஸ்பிரிச்சுவல்லையோ யாராவது இலங்கையை பற்றி பேசியிருக்காங்கன்னா இது வரைக்கும் யாருமே பேசினது கிடையாது. ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்காங்கன்னா பேசினே கிடையாது. நான் ஒருத்தன் மட்டும்தான் அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போது சரி, இதுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனை? இப்போ இவங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் என்ன பிரச்சனை? இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இவங்க திமிரெடுத்து போடுறாங்க. ஈரான் திமிரெடுத்து பண்ணல, இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதனால் நீங்கள் இதுக்கும் அவங்கள போய் இது பண்ணுறதுனால என்ன இது? முதல்ல நான் ஆரம்பத்துலேருந்து நான் பலமுறையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மாதிரியான உலக போர் வருமா, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வருமா, நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வருமானா இதை நம்ம இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை வரும், நாடுகளுக்கு இடையில சண்டை வரும், இதனால் பல மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பல உயிரிழப்பு இருக்குன்ட்டு. சரி, இதுக்கெல்லாம் மூல வேதை எது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, எவன்லாம் ஈழத்தமிழர்களை தொட்டானோ, ஈழத்தமிழர்களோட வாழ்க்கையை துடிதுடிக்க அவங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு இங்கே துணை போன நாடெல்லாம் எதுவோ ஈழத்தமிழோட வாழ்க்கையை சீரழிச்சவன் எவன்லாமோ எந்தெந்த நாட்டுக்காரங்களோ அவங்கெல்லாம் தான் இன்றைக்கி வந்து சீரழிவுக்கு ஆட்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈழத்தமிழர்களோட அழிவில், அதாவது ராவண தேசங்கிறது இலங்கைங்கிறது இன்றைக்கி இது ராவண தேசம்தான் அதோட ஒரிஜினல். இது அந்த ராவண தேசத்தில் ஈழத்தமிழருக்கு எவன்லாம் துரோகம் செஞ்சானோ, ஈழத்தமிழர்கள் அழிவுக்கு யாரெல்லாம் வித்துட்டு இது பண்ணானோ அவங்கெல்லாம் அந்தந்த நாடெல்லாம் இன்றைக்கி அழிவை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் இன்றைக்கி இதோட இது. இன்றைக்கி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, யூஎஸாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, மற்ற கண்ட்ரிகளாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு உக்ரைனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் யாருக்காக போய் நின்னானுங்க? ஒரு ஈழத்தமிழா ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு இன துரோகிகளாக நின்னாங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான அறுவடையை இன்றைக்கி அத்தனை பேரை வந்து கருவறுத்தானுங்க. இன்னைக்கு கருவறுத்தவங்க ஒவ்வொருவோட நாட்டுக்கும் இன்றைக்கி அவங்களோட மக்களும் இவங்க பண்ண அந்த துரோகத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஈழத்தமிழர் வாழ்க்கையை யாரெல்லாம் கெடுத்தானுங்களோ, ஈழத்தமிழர்களுக்கு அந்த இன துரோகத்தை யாரெல்லாம் பண்ணாங்களோ, அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு துணை யாரெல்லாம் போன கண்ட்ரியோ அவங்களுக்கெல்லாம் அழிவு நிச்சயமான கண்டிப்பாக. ராஜபக்சே அவங்களோட நிலைமை என்னாச்சுங்கிறது தெரியலையா? அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையா? அந்த மாதிரி இதுக்கு உண்டானது நடந்துகிட்ருக்கும், இனியும் நடக்கும். கண்டிப்பாக இந்த போருங்கிறது இவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகிறது கிடையாது. இது இப்போ ஒரு தற்காலிக சூழ்நிலையில் அது முடிஞ்சாலும் மீண்டும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராவண தேசத்துக்கு குலதெய்வம் இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். சரியான பாயிண்ட். இப்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நமக்கான குலதெய்வம் ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம குலதெய்வம்னா யார்? இப்போ குலதெய்வம்னா எல்லாரும் நினச்சிக்கோங்க புராண தெய்வங்கள் தான் குலதெய்வம் அப்படின்னு நினச்சிங்க. அது கிடையாது. நம்ம இனத்துக்காக யார் ஒருத்தர் வாழ்ந்து தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ, தன்னோட இனத்துக்காக காக்கிறதுக்காக தன்னை வந்து மாற்றிக்கிட்டாங்களோ, அவங்க அந்த இனத்துக்காக தன்னையே வந்து அர்ப்பணித்து போகிறது.
இப்போ அந்த மாரி இருந்தவங்க, தன் இனத்துக்காக வழிநடத்திட்டு, தன்னை இனத்துக்காக அழிந்து போறாங்க இல்லையா? தன்னை அழிச்சுக்கிறாங்க, இல்ல அந்த இனத்த பாதுகாக்குறாங்க. அவங்கள தான் நம்ம குலதெய்வமா நம்ம வழிபாடு செய்றோம். இப்ப அந்த வகையில இந்த ராவண தேசத்துக்கு இன்னைக்கு யாருன்னா இப்போ க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இங்க ராவண தேசத்துலருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு இப்போ கனடாவா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, லண்டனா இருந்தாலும் சரி, ஜெர்மனியா இருந்தாலும் இங்க இருந்தெல்லாம் யாருன்னா, இந்த இங்க இலங்கையில வாழ்ந்த இலங்கை தமிழர்கள் தான் இன்னைக்கு அகதியா போய், அங்க போய் எல்லாத்தையும் சொந்த நாட்டை விட்டு, இருக்கிற இடத்த விட்டு எல்லாத்தையும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி இவங்களுக்கு சரி எல்லாருக்கும் குலதெய்வம் இன்னைக்கு அவங்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்த கும்பிட்டுருப்பாங்க. இனி யாரு இந்த குலதெய்வமா யார அவங்க கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அ மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன நீங்கள்லாம் வந்து உங்களோட குலதெய்வம்னு கும்பிடுங்க. நீங்க வெளியிலலாம் போய் நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், நான் போய் சாமி கும்பிட்டேன் எனக்கு எதுன்னு நீங்க இந்த ஆள நீங்க தொடுங்க. வேலுப்பிள்ளை பிரபாகரன உங்க குலதெய்வமா வச்சு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா அவரோட அருளும், அனுகிரகமும், ஆசையும் கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட ஈழத்தமிழர் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஏன் அது தமிழன் கூட செய்யலாம். நீங்க மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன நீங்க குலதெய்வமா ஏன்னா ஒரு இனத்துக்காக வாழ்ந்த ம். அ ஒரு போராளி, வீரன். தன்னோட இனத்துக்காக தன்னோட உயிரை அது இருக்காரா இல்லையாங்கிறது அந்த நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்கு. அவர் இருக்காரு இல்ல. ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்வியல்லயும் அவர் உயிரோட்டமா இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால ஈழத்தமிழர்கள் அதாவது குலதெய்வமா ஒருத்தரை வணங்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா, இன்னியிலிருந்து நீங்க மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன அவரோட படத்த அவர நினைச்சு நீங்க அவரோட ஆத்மாவ கும்பிடுங்க. உங்களுக்கு வழிகாட்டியா உங்க குடும்பத்த கஷ்டத்த போக்குறதுக்கு அவர் கண்டிப்பா துணை நிப்பார். அது போக அ சரி ஓகே. நீ கம்பெடுத்தோ, இல்ல இந்த துப்பாக்கி எடுத்தோ, நீ வந்து ஒரு இனத்துக்காக போராடணும். கண்டிப்பா ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் இந்த தன்னோட இனத்த அழிக்கிறதுக்கு துணை போன நாடுகளோ, அவங்களோட ஒவ்வொருத்தரோட நாட்டுக்கும் அவங்கள கருவறுக்கிறதுக்கு அந்த ஆன்மாங்கிறது கண்டிப்பா துணை நிக்கும். கண்டிப்பா அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுதான் இன்னைக்கு அந்த அழிவத்தான் உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லும்போதே எனக்கு மெய் சிலிர்க்குது சார். நம்ம ஈழத் தமிழர்கள் வந்து படாத கஷ்டங்கள் இல்ல. நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அத்தன கொடுமைகள வந்து அனுபவிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்மளால வெளிப்படையா பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இருக்கோம் அப்டின்னே சொல்லலாம். இந்த நிலையில வேலுப்பிள்ளை அவர்கள வந்து நீங்க குலதெய்வமா வழிபட்டீங்கன்னா, அதுக்கான பலன் கிடைக்கும் அப்டிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப அவங்களுக்கான துரோகிகள் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்த கட்டமா வந்து அழிப்பாங்க அப்டிங்கிறத எதன் அடிப்படையில சார் நம்ம முழுசா நம்பலாம்? எத நினைப்பேன்னா, இப்ப நடக்கிறத நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்ப ம். நடப்புல இருக்கிறத நம்ம நான் ஒரு 30 வருஷம் கழிச்சு நடக்க போறதையோ, இல்ல ஏற்கனவே நடந்ததையும் நம்ம பேச போல. இன்னைக்கு நடப்புல இருக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது ஏன் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் உள்ளார்ந்து போய் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யாரெல்லாம் இவங்களோட இன துரோகத்துக்கு உள்ள வந்து நின்னானுங்களோ நாடுகளோ, நம்ம ஈரான நான் இது பண்ணல. இன்னைக்கு ஈரான் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உண்டானாலும், இந்த அந்த இப்ப இருக்கறதுல இங்க யாரு மிகப்பெரிய ஒரு துரோகி யாருன்னு பார்த்தாக்கா, அமெரிக்காவ தான் நம்ம சொல்லணும். அவங்க தான் உலக நாட்டுகள்ல பிரச்சனைக்கு மூலாதாரமே யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளு தான். நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கோம். அவர் வந்து அவரோட நல்லாட்சி குடுக்க மாட்டாரு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டக்கு உண்டான ஆட்சிய தான் குடுப்பாருன்னு. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, பழைய வரலாற போய் செக் பண்ணிட்டு வரட்டும் மக்கள் யாரோ பார்க்குறவங்க. பழைய அவர் அவரு ஆட்சியில ஆரம்பிச்ச உடனேயே நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். இவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாரி தான் ஒரு ஆட்சியாளரா ஆட்சி அமைப்பாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவரு யுஎஸ் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்பர் 1 இருந்ததோ, அதே அளவுக்கு வீழ்ச்சி சந்திக்குமான்னா கண்டிப்பா சந்திக்கும். அப்பனுக்கு அப்பன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அதுக்கு ம். உண்டான பதிலடி குடுப்பான் இல்லையா? கண்டிப்பா அது நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மறுபடியும் நான் சொல்றது இதுதான். ஒரு ஆன்மாங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. கண்டிப்பா அந்த உலக நாடுகள் அதுக்கான அழிவ, அதுக்கான விலைய குடுக்கறக்கு காத்திருக்கு. கண்டிப்பா சார். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போருக்கு நடுவுல இப்போ வந்து ராவண தேசமா இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வந்து இதுக்குள்ளார உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே வியப்பா இருக்கு. இந்த விஷயத்த உங்களுடைய நேரத்த ஒதுக்கி நமக்காக வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.